ஜாலியா காதா கிட்ட போய் நின்றாருங்க முன்னுக்கு போய்
ஹாய் வணக்கம் ஆதன்யா அண்ட் ஆதிரன் இன்றைக்கு ஆதுரன் சாரி இன்றைக்கி வந்து ஆதன்யாண்ட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து இங்கே செம்மையாக சிறப்பாக மிக்கி டான்ஸோட வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதோட வந்து ஆதுரன் எப்போ பர்த்டே நடந்தது? சேம் டேட் இன்றைக்கு தான். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்த்டேயும் ஆதன்யாண்ட ஃபர்ஸ்ட் பர்த்டேயும் ஆதுரண்ட 7th பர்த்டேயும் வந்து இன்றைக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை வந்து மேலும் சிறப்பிக்கிறதுக்கு வந்து ஒருத்தங்க வந்து சர்ப்ரைஸாக கொஞ்சம் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் ஆதன்யாவுக்கும் ஆதுரனுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட்.
இப்போ வந்து ஆதன்யா கதைக்க மாட்டாங்க அப்படித்தானே? ஆதன்யா நீங்கள் கதைக்க மாட்டீங்களா? மாமாவோட கதைக்க மாட்டீங்களா? ரைட். ஸோ அதால் வந்து நாங்கள் ஆதுரனை இப்போ பிடிப்போம். ஆதுரன், இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்காக? யார் அனுப்பியிருப்பாங்க? யாரு யாரு? அம்முனி எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்க. இல்லை, அவங்க அனுப்பல. அம்முனி இந்த இதில் டான்ஸ் ஆடினாங்க, அவங்களா? இல்லை, அவங்க அனுப்பல. சரி, ஆதன்யாக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு கிஃப்டை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அழகான டெடிபியர் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஆதன்யா, அந்த டெடிபியரை வாங்க. ரைட். ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு டெடிபியர் அனுப்பியிருக்கிறாங்க. ரைட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு ஆதன்யாவுக்கு வந்து ஒரு டெடிபியரை வந்து கொடுத்தாச்சு. ஆதன்யாவும் கதைக்கிறாங்க இல்லை, ஆதுரனும் கதைக்கிறாங்க இல்லை. சரி, நாங்கள் இனி அப்பாவையும் அம்மாவையும் பிடிப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. உங்களோட மகளுக்கும் உங்களோட மகனுக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து இன்றைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை அனுப்பினது யாராக இருக்கும்? நீங்களாவது சொல்லுங்களேன் பார்ப்போம். இங்கேயும் இருக்கலாம், பொருநாயும் இருக்கலாம். சரி, இங்கேருந்து இந்த ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனை. ஸோ மிஸ் பண்ணபடியே இந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணினபடியே பெரும்பாலும் வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கு. யாராக இருக்கு? சொல்லுங்களேன், யாராக இருக்கும்? இதை விட நான் ஆதன்யாட்டையும் ஆதுரட்டையும் கதைக்கலாம் போல இருக்கு. யாராக இருக்கும்? யாராக இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. பெரியம்மா. என்ன பேர் அவங்களுக்கு? பூங்குழலி. எங்கே இருக்கிறாங்க? லண்டன். இல்லை. சித்தி. என்ன பேர் சித்திக்கு? சுந்தரா. அவங்களும் லண்டனா? இல்லை. வேற யாராவது? மாமா. என்ன பேர்? காண்டீபன் மாமா. எங்கே இருக்கிறாங்க? லண்டன். இல்லை. 4 பேரை சொல்லியிருக்கிறீங்க. அக்கா சொல்லியிருக்கிறீங்க. அண்ணா, உங்களோட சைடு, உங்களோட கெஸ்ஸிங். சரி, அடுத்ததாக வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான சாக்லேட் கூட அனுப்பியிருக்கிறாங்க. ஆதுரன் வாங்குங்க நீங்கள். இல்லை, அப்படியே பாஸ்கரோட வாங்குங்க. ரைட். இப்போ 2வது கிஃப்ட்டும் தந்தாச்சு. அதோடு சேர்த்து உங்களுக்காக வந்து அடுத்ததாக வந்து ஆதுரனுக்கு வந்து ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்குமா? அப்படியா? என்றபடியால் ஆதுரனுக்கு வந்து ஸ்பைடர்மேன் ஃபேஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அது லைட்டெல்லாம் வரையும் அதை உங்களை போட சொன்னாங்க, ஆசைப்பட்டாங்க அனுப்பினவங்க. அதை போடுங்க. ரைட். சரி, அதோடு சேர்த்து ஆதுரனுக்காக வந்து இன்னொரு ஸ்பைடர்மேனும் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஸ்பைடர்மேன் காலை வந்து இதண்ட அது வந்து லைட்டாக எரியும். ரைட். அது ஆதுரன்ட்ட கொடுங்க. ரைட். அந்த கிஃப்டையும் தந்தாச்சு. ஆதுரன் ஆசைப்பட்டபடி மிக்கிட்ட கையால் வந்து ஸ்பைடர்மேன் கிஃப்டையும் தந்தாச்சு. யாராக இருக்கும்? அண்ணா, நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங். ஃப்ரான்ஸில் பெரியப்பா. என்ன பேர் அவங்களுக்கு? ஒலினட். இல்லை.
ரைட், அடுத்ததாக வந்து தொட்டப்பா. என்ன பேர் அவங்களுக்கு? அமீர். எங்கே இருக்கிறாங்க? ஃப்ரான்ஸில். இல்லை. சரி, அடுத்ததாக வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பழக்கூடையும் அனுப்பியிருக்கிறாங்க. அதை கொடுங்க மிக்கி. இந்தாங்க, பழக்கூடையை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பழக்கூடையை வாங்குங்க. ரைட், அந்த கிஃப்டையும் தந்தாச்சு. ரைட், நீங்கள் இப்போ நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உங்களோட ஃபங்க்ஷனை குழப்ப விரும்பல. அக்கா ஒரு 4-5 பேரை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணா ஒரு 3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. அதோட சேர்த்து காண்டிபன் லண்டன் அவங்களே சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ 7-8 பேரை சொல்லியிருக்கிறீங்க தானே? அதில் ஒருத்தங்கண்டா யாராக இருக்குது? லண்டன். அல்லதெல்லாம் போகக்கூடாது. 7 பேரில் ஒரு ஆளை சொல்லுங்க. 3 பேரை. சரி, 3 பேரை சொல்லுங்க பாப்போம். சித்தி. என்ன பேர் சொன்னீங்க? அவங்க இல்லை. மாமா. என்ன பேர் சொன்னீங்க? இல்லை, அவங்களும் இல்லை. பூங்குழலி. பெரியம்மா. அவங்களும் லண்டனா? சரி, இந்த 3 பேரில் ஒருத்தங்க என்னது யாராக இருக்கு? ரைட், நீங்கள் யோசிங்க. அதுக்கு இடையில் வந்து ஆதன்யாவுக்கும் ஆதுரனுக்கும் வந்து ஒரு அன்பளிப்பு ஒன்று ஸ்பெஷலாக வழங்கியிருக்கிறாங்க. அதை வந்து நான் அக்காண்ட கையில் தாரன். ஓப்பன் பண்ணி பாருங்க என்னண்டு. காசு அனுப்பியிருக்கிறாங்க. எவ்வளோன்னு சொல்லுங்களேன். ₹50,000 பணம் பெறுமதியான ஒரு காசு பரிசு பொருளை வந்து காசை அவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. ஆதன்யாண்ட பர்த்டேக்கும் ஆதுரண்ட பர்த்டேக்கும். யாராக இருக்கு? 3 பேரில் ஃபைனலாக ஒரு ஆளை சொல்லுங்க. சித்தி சுந்தரா. சரி, அப்படியே நீங்கள் நில்லுங்க. அண்ணா, உங்களோட சைட்டு. ஃப்ரான்ஸில். சரி, 2 பேரும் சொன்னது ரோங். சரி, நாங்கள் வந்து இப்போ ஒரு மிக்கி வந்து ஒரு கடைசியாக ஒரு கன்க்ளூஷனை வர்றதுக்கு முதல்ல வந்து ஒரு மிக்கி வந்து ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வந்து வச்சுக்கிறார். அதாவது சின்ன கிஃப்ட் பாக்ஸ் வந்து வச்சுருக்கிறாரு. அந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து இருக்குது யார் அனுப்பினான்னு. சரி, அந்த பாக்ஸை யார் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க? ரைட், மிக்கி அதை கொடுங்க. ரைட், ஓப்பன் பண்ணி பாருங்க. யார்கிட்ட படமெல்லாம் போட்டிருக்கு? மாமா. என்ன பேர் மாமாக்கு? காண்டிபன் மாமா. அவங்க தான் வந்து இந்த சர்ப்ரைஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படியா? ரைட், அதை நீங்கள் முதல்ல சொல்லல சொன்னாங்க தான். பட் 3 பேரில் ஒரு ஆளை சொல்லிக்க வேறு ஆக்கில் தான் சொன்னீங்க. ரைட், ஹாப்பியா? ஆதுரன், அதன்யா ஹாப்பியா? உங்களோட மாமா வந்து லண்டனில் இருந்து, காண்டிபன் மாமா வந்து லண்டனில் இருந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வழங்கியிருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா அப்படியெல்லாம் செய்வாங்கன்ட்டு? எதிர்பார்த்தீங்களா ஆதுரன்? ரைட், என்ன சொல்ல போகிறீங்க மாமாவுக்கு? என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்யூ. ஓகே.
மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வழங்கின ஆதன்யா ஆதுரன் அவங்களோட மாமா காண்டீபன் அண்ணா சார்பாகவும் மீண்டும் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இன்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.